அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 6.4ல 5th கொஸ்டின், the angle of elevation and depression of the top and bottom of the lamp post from the top of the house apartment is 60 degree and 30 degree. Height of the building is apartment is 66 is given. Find the height of the lamp and the distance between the height of the lamp and the height of the apartment. And the third question, what is the distance between the lamp and the apartment? சரிங்களா? 66 மீட்டர் ஹைட்டு அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து டாப்பில் இருந்துக்கிட்டு இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, மின் கம்பம் இருக்குது. அந்த லேம்ப் போஸ்டினுடைய டாப் இது, லேம்ப் போஸ்டினுடைய பாட்டம் இது. லேம்ப் போஸ்டினுடைய டாப்பு, லேம்ப் போஸ்டினுடைய பாட்டம். இந்த டாப் ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 66. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். சரிங்களா? இப்போ அப்பார்ட்மெண்ட்டுடைய டாப்பில் இருந்துக்கிட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த லேம்ப், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த லேம்ப் இஸ் 60 டிகிரி. அப்போ இது நார்மல் வியூ. மேலே இருந்துக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டுடைய டாப்பில் இருந்துக்கிட்டு லேம்போட டாப்பை பார்க்குறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60. அதே டாப்பில் இருந்துக்கிட்டு லேம்போட பாட்டத்தை பார்க்குறதுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 30. ரெண்டுமே அப்பார்ட்மெண்ட் டாப்பில் இருந்து மேலே லேம்போட டாப்புக்கு எலிவேஷன் 60. அதே லேம்போட பாட்டத்தை பார்க்குறதுக்கு டிப்ரெஷன் இஸ் 30. ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து 66. கொஸ்டின், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த லேம்ப்? இந்த லேம்போட ஹைட் என்ன? இது 66னா இது 66 எழுதியிருக்கலாம். இப்போ இது மட்டும் நமக்கு இந்த இது வரைக்கும் 66 முடிஞ்சு. அப்போ இதை ஒய்ன்னு வச்சுங்க. அப்போ ஹைட் ஆஃப் த லேம்புனா ஒய் ப்ளஸ் 66ன்னு சொல்லணும். இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் தெரியாது, அது ஒரு கேள்வி. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் லேம்புக்கு இடையில டிஸ்டன்ஸ்னால் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ்ன்னு வச்சுங்க, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இது எக்ஸ்னால் இது எக்ஸ். சரிங்களா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று என்ன வச்சுக்கலாம், ஏ, இது பி, இதை சின்னு வச்சுங்க. சரிங்களா? அப்போ இது ஏ, இது பி, இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் எலிவேஷன் டாப்லேருந்து டாப்பை பார்க்குறதுக்கு எலிவேஷன் 60, ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட் எக்ஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி தீட்டா என்னது 60, ஆப்போசிட் என்னது ஒய், அட்ஜசன்ட் என்னது எக்ஸ். தீட்டா ஆப்போசிட் அட்ஜசன்ட். அப்போ டேன் தீட்டா சீக்வல் என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ டேன் தீட்டாக்கு என்ன வரும்? 60 டிகிரி, ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட்டு எக்ஸு. அப்போ என்னது? tan 60 வந்து √3 சீக்வல் டு ஒய் பை எக்ஸ். √3 ஒய் பை எக்ஸ். அப்போ ஒய் மட்டும் வரணும்னா கிராஸ் பண்ணிங்க. அப்போ ஒய் சீக்வல் டு என்ன கிடச்சிருக்கு? √3 இன்ட்டு எக்ஸ். ஒய் சீக்வல் டு √3 எக்ஸ். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி முடிஞ்சு. அப்போ இதை என்ன வச்சுக்கலாம்? டி, இதை ஈன்னு வச்சுங்க. அப்போ ஏபிசிடின்னு வந்துச்சு. அப்போ இது 60 டிகிரின்னா, சரிங்களா? அப்போ இது என்ன தான் 60 டிகிரி, இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி. ஏன்னா டிப்ரெஷன் எலிவேஷன் இங்கே பார்க்குறதுக்கு டிப்ரெஷன் 30ன்னு கொடுத்துருந்தா அப்போ எலிவேஷன் 30ன்னு வச்சுக்கோங்க. இல்லை இதுலேயே போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ இது 30 டிப்ரெஷன், அப்போ எலிவேஷன் 30. அப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்? ஏடிஇ. ஏடிங்கிற இல்லை தீட்டா அளவு 30, ஆப்போசிட் எவ்வளவு 66, அட்ஜசன்ட்டு எக்ஸு. அப்போ டேன் ஆஃப் தீட்டா சீக்வல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ டேன் ஆஃப் 30 டிகிரி சீக்வல் டு ஆப்போசிட் 66 அட்ஜசன்ட் எக்ஸு. டேன் 30 எவ்வளவு? 1/√3 சீக்வல் டு 66 பை எக்ஸ். இதை கிராஸ் பண்ணிடுங்க, இதை அங்கே கிராஸ் பண்ணு. அப்போ எக்ஸ் சீக்வல் டு என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 66 இன்ட்டு √3ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 66 √3ன்னு வரும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பாருங்கள். அதான் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்னென்ன கேள்வி? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹைட் ஆஃப் த லேம்ப். சரிங்களா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஹைட் ஆஃப் த லேம்ப். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்னா இதென்ன லேம்ப்பு? அப்போ 66 + ஒய், 66 + ஒய் அதான் கால்குலேட் பண்ணணும்.
66 அப்படி எழுதிங்க. ஒய்க்கு என்ன எழுதுவீங்க? ஒய் தான் இந்த பார்த்து வச்சுருக்கோம்ல, √3 இன்ட்டு எக்ஸ். இன்னும் முடியலை. 66 ப்ளஸ் √3 இன்ட்டு எக்ஸுக்கு பொதுவாக இந்த ஒன்று பார்த்துருக்கோம்ல, எக்ஸுக்கு என்ன பார்த்துருக்கோம்? 66 √3. 66 √3. அப்போ அது √3 என்ன ஆகும்? 3 ஆயிரும். அப்போ 66 ப்ளஸ் 66 இன்ட்டு 3. இந்த ரெண்டு சேர்த்து 66 இன்ட்டு 3. அப்போ 66 இன்ட்டு 3 எவ்வளவு? 66 3 எவ்வளோ பண்ண 198 வருமா? எனக்கு பெருக்கி பாருங்கள். 66 ப்ளஸ் 6 18 8 மிச்சம் 18 19 198. அப்போ ரெண்டு கூட்டினா வரும் 264 மீட்டர். புரியுதுங்களா? அப்போ 66 ப்ளஸ் ஒய் போட்டேன். ஒய்க்கு பொதுவாக √3x போட்டிருக்கேன். இந்த எக்ஸுக்கு என்ன போடுறேன்னா 66 √3 போட்டேன். அப்போ 66 இன்ட்டு 3. அப்போ 66 3ஆல் பெருக்கி வச்சுக்கிட்டு 66 ஆட் பண்ண அது முடிஞ்சு. ஹைட் ஆஃப் த லேம்ப். செகண்டு, distance between lamp and apartment. Distance between lamp, post and apartment. ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸ் தானே, ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் என்ன பார்த்து வச்சுருக்கோம்? இந்த இருக்கு இல்லையா, 66 √3. ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? எக்ஸு. அப்போ எக்ஸ்ன்னா நம்ம தான் பார்த்து வச்சுட்டோம், 66 இன்ட்டு √3. இதை கூட சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? 66 இன்ட்டு 1.732 √3க்கு பதிலாக இதை பெருக்குன்னா என்ன வரும்? சாதாரண பிரிக்க வேண்டியது, பிரிக்கிட்டு புள்ளி வச்ச வேண்டியது. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்ட் போஸ்ட் வந்து எக்ஸு. எக்ஸ் வந்து என்னதுக்கு 1.73 பெருக்குன்னா என்ன வரும்? 114.31 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்டு போஸ்ட். சரிங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்ட் போஸ்ட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்ட் போஸ்ட். இது தேர்டு சப்டிஷன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்ட் போஸ்ட்டுங்கிறது தேர்ட் சப்டிஷன். செகண்ட் ஒன்று நான் மாற்றி பண்ணிட்டேன். செகண்ட் சப்டிஷன் என்னென்னா, செகண்ட் சப்டிஷன் வந்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் த லேம்ப் அண்டு அப்பார்ட்மெண்ட். இந்த டிஃபரன்ஸ் ஹைட் ரெண்டு கடையில் டிஃபரன்ஸ் என்ன? ஹைட் டிஃபரன்ஸ் என்ன? அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் the lamp and apartment. Height of the lamp and apartment. ரெண்டு கடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஹைட்டு டிஃப்ரென்ஸ் என்ன? ஹைட்டு டிஃப்ரென்ஸ்னால் எது பெருசு? ஹைட் வந்து பெருசானது. ஹைட் ஆஃப் த லேம்ப் இதுதான் பெருசு, 264. ஹைட் ஆஃப் த லேம்ப் வந்து 264. அப்பார்ட்மெண்ட் வந்து 66 தான். சரிங்களா? அப்போ ஹைட் டிஃப்ரென்ஸு, அதாவது ஹைட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் த லேம்பு அடுத்து அப்பார்ட்மெண்ட். எது பெருசான ஹைட்? பெரிய ஹைட்னா இந்த லேம்பு தான் பெருசு, அப்பார்ட்மெண்ட் பெருசு. லேம்பு ரெண்டு டிஃப்ரென்ஸ்னால் எதனாலும் பெருசு, பெரிய நம்பர்லேருந்து சின்ன கட்டு கிடைக்கும், அவ்வளோதான். லேம்போட ஹைட் எவ்வளவு? லேம்போட ஹைட் வந்து இந்த முதல்ல பார்த்துருக்கோம்ல 264. அடுத்து அப்பார்ட்மெண்ட் ஹைட் என்ன வந்திருக்கு? அப்பார்ட்மெண்ட்டுடைய ஹைட் வந்து 66ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 66. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண என்ன வரும்? 198 மீட்டர். 198 மீட்டர். அப்போ இது ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் த லேம்பு ஒய் ப்ளஸ் 66 ப்ளஸ் ஒய் போட்டுட்டேன், முடிஞ்சு. செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஹைட்டு கடையில் உள்ள வித்தியாசம் அளவு. அப்போ ரெண்டு ஹைட்டுக்குள்ள வித்தியாசம் வந்து என்னென்னா, ஹைட் ஆஃப் த லேம்ப் வந்து 264, ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் 66 அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு கழிச்சிட்டோம்னா அதான் என்னது டிஃப்ரென்ஸு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்டு அப்பார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டால், ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸு எக்ஸுன்னு தான் வச்சுருக்கோம். அப்போ எக்ஸுங்கிறது 66 √3. 66 1.7 போட்டால் 114.31ங்கிறத டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்பார்ட்மெண்ட் அண்டு லேண்ட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.